நேரே உள்ளே போய் ஐயாவை தூங்க விட மாட்டாருங்க. பாத்ரூமில் இருக்காரு. ஐயா போனேன், என்னையா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஐயாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தொலைச்சி போட்டு விடுவேன். நான் சும்மா இருக்க மாட்டேன், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. மனசில் அப்படி ஒரு வெறி கோபத்தில் இருக்கிற நான் ஐயாவை வச்சு ட்ராமா பண்ணிக்கிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கானுங்க. துப்பு இல்லாதவனுங்க. இது ஒரு சாதாரணமாக ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன், படிக்காத ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் கூட இப்படிப்பட்ட சொற்களை, இப்படிப்பட்ட வார்த்தைகளை, இப்படிப்பட்ட கோபம் கலந்த சொற்களை கொட்டியிருக்க மாட்டான். அதனால்தான் நான் முன்புரை நிர்வாகக்குழுவிலே சொன்னேன், இவருக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்ற, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இல்லை அப்படின்னு சொன்னதும் அந்த கூட்டமாக முடிஞ்சு போச்சு. 20 பேர் கொண்ட, அப்போ 19, அப்போ இப்போ 19 பேர் கொண்ட நிர்வாகக்குழு கூட்டத்திலேயே சொன்னேன், இவருக்கு நிர்வாகக்குழு இல்லை, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இல்லை, தலைமை பண்புகள் இல்லை அப்படின்னு சொன்னேன்.